சேர்ந்து இருப்பது தான் இந்தியாவோட பலமே. நீங்கள்லாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோவியத் யூனியன் கூட எடுத்துக்கலாம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலிருந்து கொஞ்சம் விலகின போது அந்த சோவியத் யூனியன் வந்து சுக்கு நூறாக சிதறியது. ஆனால் நம்மளுடைய பலம் என்னன்னா, நம்ம எல்லா மதங்களும் ஜாதிகளும் பல மொழிகள், எவ்வளோ மொழி பேசுது இந்தியா மக்கள், எவ்வளோ மொழிகள், எவ்வளோ வேட்பாடுகள், எவ்வளோ வழிமுறைகள், எவ்வளோ அதாவது தெய்வ வழிபாட்டில் எவ்வளோ வேறுபாடுகள், ஆனாலும் அது ஒத்துமையாக இருக்கிறது தான் இந்தியாவோட பலம். அதுதான் செக்குலர் ஃப்ரண்ட், முற்போக்கு சிந்தனைகள், இதுதான் இந்தியாவோட பலம். அப்படி அந்த பலத்தை வந்து அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது தான் பாரதிய ஜனதாவோட சித்தாந்தம், அவர்களோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். இவர்களுக்கு வந்து இதுதான் இது. அதாவது இந்த சிறுபான்மையினர் மக்கள் மேல ஃபர்ஸ்ட் நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் இது வந்து சிறுபான்மையினர் மக்கள் எல்லாம் தாக்குறாங்க, அப்படி கிடையாது. இந்திய மக்களையே அவங்க வந்து தாக்குறது தான் இது உதாரணம். நீங்க நம்ம இந்த தாக்குதல் வந்து நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படும். நமக்கு அடுத்த வீட்டில் என்ன நெருப்பு இருந்தால் நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. அதுதான் இது உண்மையான இந்த உணர்வு பூர்வமாக நம்ம எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துறது தான். இது வந்து ஒரு அதாவது பாரதிய ஜனதா அரசு வந்து என்ன தங்களை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் எந்த சட்டத்தை வேணாலும் மறைக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைக்கலாம், மகாத்மா காந்தி 100 நாள் திட்டத்தை முடக்கிறதுக்கு முயற்சி, இப்படி பல அதாவது கீழ்த்தரமான செயல்களை அவங்க வந்து ஒரு பயங்கரவாத சக்தி தான். பல கட்சிகள் பேசுறாங்களே, அவங்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதானே. இதுக்கு கண்டனம் எத்தனை கட்சி தெரிஞ்சிருக்கு? அதிமுக தெரிவிச்சிருக்குதா? வேற ஏதாவது கட்சி தெரிவிச்சிருக்குதா? ஒருத்தர் கூட தெரிவிக்கிறியா? ஏன்னா இவங்கெல்லாம் கிறிஸ்துவர்கள்லாம் இந்திய மக்கள் கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்து யார் தீய சக்தி அந்த சக்தின்னு சொல்றது தான் இவங்க வேலையா? ஏன் இதை சொல்ல வேண்டியது தானே, இதை பற்றி பேச வேண்டியது தானே? பயங்கரவாத சக்திகளை நாட்டு உள்ள விடுறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா? இவர்கள்லாம் வந்து நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டியவர்கள். நான் கேட்குறேன், ஒரு ஹோம் மினிஸ்டர், இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர் ஒரு இந்த நாட்டில் வந்து ஒரு கிறிஸ்தவர் விழா, ஒரு சிறுபான்மையினர் விழா நடக்குது, அதை வந்து ஒரு கட்டுப்பாடாக நடத்துறதுக்கு வக்கு இல்லாத ஹோம் மினிஸ்டர் வந்து ராஜினாமா செய்யணும். ஏன் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு சிறு கீழாவது ஏற்பட்டுதா? அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பான இடம், பெண்களுக்கு பாதுகாப்பான இடம், ஏழைகளுக்கு பாதுகாப்பான இடம், தலித் மக்களுக்கு பாதுகாப்பான இடம் எது? இந்தியாவிலே தமிழ்நாடு தான். ஆகையால் நிச்சயமாக இதற்காக காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.